சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிடும் சரத்குமாரை ஆதரித்து அவரது மனைவியும் அந்த கட்சியின் மகளிர் அணி தலைவருமான ராதிகா சரத்குமார் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கூட்டணி இருக்கிறது, ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி. அந்த திமுகவில் இருந்து தான் இதுவரைக்கும் 3 முறை நினைக்கிறேன் இங்க எம்எல்ஏ இருந்திருக்காரு. 4 வருஷம் இந்த பக்கமே வரவில்லை. அவர் இங்க நிக்கிறதுக்கு எந்த தகுதியும் இல்லை. நான் இந்த வழியாக செல்லும் போது இந்த ஆத்தூர் இந்த குளத்தை பாக்குறேன். தூர்வாரினாரா? என்ன செஞ்சாங்க? 18 கோடி ரூபாய் முதலமைச்சர் அவர்கள் நிதியில இருந்து இங்கே தூர்வாருவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக தேர்தல் முடிந்தவுடன் அந்த பணி முதல் அடியாக அது தொடரும் என்று நான் சொல்கிறேன். அதை செய்ய வேண்டும். அது மட்டும் இல்ல, ஓரமா தண்ணி போறதுக்கு எந்த தடையும் இல்லாம கான்கிரீட் போட்டு கொடுக்கறதுக்கு எல்லா சலுகைகளும் செய்ய இருக்கிறோம். அதுக்கு 18 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டாங்க. இப்ப எலெக்ஷன்ங்கிறனால எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அது தவறாக இருக்கும். எலெக்ஷன் முடிந்தவுடன் அந்த பணி தொடங்கும். உங்களுக்கு ஒரு நல்ல வேட்பாளர், படிச்சவர், பண்புள்ளவர், பணக்கார, ஏழை, ஜாதி எதுவுமே பார்க்காத ஒரு சமத்துவ தலைவர் சரத்குமார் அவர்கள். இதற்கு முன்னாடி அவர் தென்காசி தொகுதியில எம்எல்ஏ-ஆக அவர் பணிபுரிந்தார். அங்கே எவ்வளவு செஞ்சிருக்காருன்னு நீங்க போய் பாருங்க. அவர் இந்த ஊர்ல இருக்காரு இல்லங்கிறதெல்லாம் வேற. ஏன் செய்ய முடியாது? ஏன் செய்ய முடியாது? நல்லா செஞ்சிருக்கோம். நீங்க பாருங்க. தென்காசி நான் வந்து பட்டியல் போட்டு சொல்றதுக்கு இங்க நேரம் பத்தாது. அவர் அவ்வளவு செஞ்சிருக்காரு. சொந்த செலவுல செஞ்சிருக்காரு. வாரி கொடுக்கும் வள்ளலாக திகழ்ந்திருக்காரு. அதே போல உங்க தொகுதிக்கு இது கிட்டத்தட்ட எங்க சொந்தக்காரங்க தொகுதின்னு சொல்லலாம். அவ்வளவு சொந்தம் இங்க இருக்காங்க. முதலமைச்சர் அவர்கள் வேண்டுகோளின்படி இங்க நீங்க போட்டியிடுங்கன்னு சொன்னப்ப ரொம்ப ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா சொந்தக்காரங்க இங்கதான் இருக்காங்க. எல்லா அரசியல் பாரம்பரியம் உள்ளவங்க, சமுதாயத்துக்காக நல்லது செய்யறவங்க எல்லாரும் இங்க இருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் சரத்குமார் அவர்கள் இதெல்லாம் சொல்லி அவர் முன்னுக்கு வரவில்லை. கடுமையான உழைப்பாளி. அந்த உழைப்பு நம்பிதான் அவர் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு. அரசியல்ல கூட ஒரு தெளிவான அரசியல்வாதியாக அவர் இன்ன வரைக்கும் திகழ்ந்திருக்காரு. எப்பவுமே ஒரு நாட்டுக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாரு. ஈஸியா எது சொன்னாலும் மக்களுக்கு பயன்படுத்துற மாதிரி நல்லதுதான் சொல்லுவாரு. அந்த மாதிரி ஒரு அரசியல்வாதி